கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 85வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 85:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்துள்ளோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்மிலே பலம் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலம் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரோற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென், சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். சரி, இதை கொடுக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? கர்த்தர். யாருக்கு கொடுக்கிறார்? தேசத்துக்கு கொடுக்கிறார். யாருடைய தேசத்துக்கு? நம்முடைய தேசம். நம்முடைய தேசம் நம்ம இங்கே வாசம் பண்ணிக்கிற இடம். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், வழி நடத்துகிறார். தேசம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று நாம் இப்போ வாழ்கிற தேசம், இது நாம் ஒரு நாள் போய் சேரப்போகிற தேசம். ரெண்டு இங்கே இருக்கிறோம். இங்கே இருக்கிற தேசத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் நம்மளை ஒரு பாதையில் கொண்டு போயிருக்கோம். அதை படம் பார்த்தோம். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கழிப்போனால் நீரூற்றாய் மாற்றிப்போகிறோம். சரி, இந்த தேசம் எது அப்படின்னு முந்திர வசனத்தை வாசிங்கன்னா தான் முடியும். சத்தியம் பூமியில், சத்தியம் பூமியில். சத்தியம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு. இந்த ரெண்டுமே ஆண்டவராக இயேசு தான். கிருபை, சத்தியம். கிருபை நான் உங்களுக்கு பார்த்தா கிருபைங்கிறது வானத்திலிருந்து வருது. இந்த சத்தியங்கிறது பூமியிலிருந்து முளைக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எடுத்துக்கலாமா? யோவான் 18வது அதிகாரம் 37 36 வாசம். இயேசு பிரதித்திரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. எதுக்குரியது அல்ல? அப்புறம் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களோ? இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்தில். ராஜ்யம் பூமி. ராஜ்யம் அப்ப ராஜ்யம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவராஜ்யம். அந்த தேவ ராஜ்யத்துக்கு ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வரும்போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் 1வது அதிகாரம் 11 அவர் தம்முடைய சொந்தத்திலே வந்தார், அவர் சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவர் யூதனாக வந்தார், யூதர்கள் அவர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளார். அப்ப ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. புரியுதா? யாரு கிடையாது? ஏற்றுக்கொள்ளாது. ஆனா ஏற்றுக்கொண்டவர்களை தான் நம்ம எப்படி பார்க்கிறோம்னா கர்த்தர் நன்மையானதை தருவார். அவர் இந்த பூமிக்கு எப்படி வந்தார்? ஒரு மனிதனாக வந்தார். எதற்காக மனிதனாக வந்தார்? நம்ம அந்த பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொள்றதே ஒரு சில டெக்னிக் இருக்கு. என்ன இருக்கு? டெக்னிக். மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றாரு. வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா லூக்கா 2வது அதிகாரம்
10வது லூக்கா 2 தேவனுடன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இத 17வது வசனத்துல வாசிமா, அந்த பிள்ளையை குறித்த தங்களுக்கு சொல்லப்பட்டது பிரசித்தப்படுத்தின எல்லாத்தையும் சொல்றது, எல்லாத்தையும் சொல்றாங்க. மேய்ப்பர்கள் என்ன செய்றாங்க? எல்லாத்தையும் சொல்றாங்க. 19 மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் இருதயத்தில் வைக்கணுமா சொல்லணும்? சொல்லணும். சரியா? மேய்ப்பர்கள் என்ன செய்றாங்க? எல்லாத்தையுமே சொல்றாங்க, சந்தோஷமா சொல்றாங்க. சரியா? ஆனா எடுத்துக்கணுமா, இருதயத்தில் இப்ப மரியாள் இருதயத்தில் என்ன செஞ்சா வச்சுக்கிட்டாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லணும்னா, ரொம்ப 10வது அதிகாரம் 8வது வசனம், நாம் இந்த பூமியில இயேசு வந்தாருங்கிறத நான் என்ன சொல்ல மற்றவர்களுக்கு சொல்லணும். 10 இந்த வாக்கு சமீபம். வாக்கு சமீபம்னு என்னது? இப்போ உங்களுக்கு வந்துச்சு அதுங்க, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த வார்த்தை. ஆனா அது உங்க இருதயத்துக்குள்ள வரல, நீங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனா இப்ப என்ன செஞ்சீங்க? ஏற்றுக்கொண்டீங்க. சமீபத்தில் உன் இருதயத்துக்கு என்று சொல்லுவது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின். என்ன விசுவாசத்தின் வார்த்தைனா, இந்த பூமிக்கு நல்லது கிடைக்கும். என்னது? பூமி நன்மைகள் இந்த பூமியில கிடைக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிச்சு சொல்றோம். அடுத்த வாசகம் என்னவென்றால், மரியாள் இருதயத்துல வைத்து சிந்திக்குது. நம்ம சிந்திக்க கூடாது. எஸ், ரட்சிக்கப்படுவார். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. மரித்ததுக்கு அப்புறம் பிழைக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஆனா இவரால் எதனால் இவரால் மட்டும் பிழைக்க முடிஞ்சது தெரியுமா உங்களுக்கு? இல்ல, ரீசன் அதே ரோமர் 1வது அதிகாரம் 5வது. இதான் மரித்தோரில் எழுந்தோடைய ரகசியம். மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மேசியா ரட்சகர் எங்கதான் இருந்து வரணும்? தாவீது தான் வரணும். நல்லா கிடைக்கும். பரிசுத்த ஆவியார், பரிசுத்தம் உள்ள ஆவியார், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பரிசுத்த ஆவியான ஒரு நபர், திருத்தத்தில் ஒரு நபர், அவர் தான் என்னை சொல்ல வைக்கிறார், அவர் தான் இடத்துல எல்லாம். ஆனா பரிசுத்தம் உள்ள ஆவிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நம்மளை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை கொண்டு போயிட்டே இருக்கு. பரிசுத்தம் உள்ள ஆவி என்படி பாத்தீங்களா, மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால தேவனுடைய சுதன். தேவனுடைய சுதனானது, தேவனுடைய சுதனானது குமாரன் இயேசு கிறிஸ்துங்கிறது எப்ப ப்ரூவ் ஆகுதுன்னா அது ஒன்றுதான். இப்ப எங்க அப்பா ஒரு பெரிய டாக்டர், நாங்கெல்லாம் அடிமட்டத்து மக்கா இருந்தா என்ன சொல்லுவாங்க? வயசான்ற பேரை கிடைக்கிறதுக்கு வந்து சொல்லுவாங்க. அவரோட ஒரு ஸ்டெப் மேலே போகும்போது ஒரு பணக்கார், பெரிய பணக்கார் விருதுனால அவங்களும் 3 பேர் இருக்காங்க. அவர் சொல்றாரு, அவங்க டாப்பாக இருந்தாங்க ஒரு காலம். டாப்னா அவர் சொல்றாரு, விருதுனால யாராவது நொடிச்சு போயிட்டாங்க, சிரிப்பா இருக்கும். அது நொடிச்சு போயிட்டாங்க, தொழில் பண்ண தெரியாதா? நான் பார்த்துருக்கேன். ராத்திரி 12 மணிக்கு வரும்போது அவங்க உட்காந்து பிஸியாக ஆஃபீஸில் வந்து அந்த அவங்க இது வச்சுருந்தாங்க, துணி கிளாத். ஆமாம், பெரிய பெரிய பேரல் வேணும். இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா அந்த யூனிஃபார்ம் வச்சு அனுப்பிட்டே இருப்பாங்க. அதான் அவங்க பிஸ்னஸ். அது எந்த ஸ்பின்னிங் மில்லேருந்து அவங்களுக்கு சரக்கு வந்துச்சோ அது மெஜராக குறைச்சி மூடிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? மூடிட்டாங்க. லாஸ். அது லாஸ் ஆச்சுன்னா இவங்களுக்கு போச்சு. அது வரை பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லுவார், டே நைட்டு உட்காந்து பகல் ஃபுல்லாக செக்கை போட்டு கேஷ் வாங்கும். எல்லாத்தையும் எனக்கு செத்து ட்ராப் வந்துட்டு இருக்கோம். இப்படி நைட் ஆயிடுச்சா சரக்கு எடுக்கணும் வரணும், எங்களுக்கு மூச்சோட டைம் இருக்காது. இப்போ எல்லாம் போச்சு. இப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் அண்ணாந்துக்கு 3 பேர் இருக்கோம், எங்களுக்குள்ள ஒரு போட்டி. என்ன போட்டி தெரியுமா? யாருக்கு நிறையா கடன் இருக்கு. அப்போ நொடிச்சு போயிட்டாங்க.
முடிச்சு விட்டாங்கன்னு அந்த காலத்தில் அவங்க அப்பா சம்பாதிச்சு சொத்தை வித்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியுது உங்களுக்கு? அப்போ அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, எங்கள் அப்பா ஒத்தாளாக இருந்தது செஞ்சாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறார், சார் உங்கள் அப்பா இருந்தது இங்கே எங்கேயோ போயிட்டீங்க சார். யாருக்கு இருந்தது சார்? உங்கள் அப்பாவை நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா எங்கள் அப்பா தான் அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. இப்போ எங்களை பார்க்குறாங்க, பார்த்துட்டு கையெழுத்துக்கிறோம், நீங்கள் நல்லா நல்லா இருக்கீங்க சார், ஆசீர்வாதம் சார் போயிட்டார். அப்போ அவருக்கு தன்னை பொறுத்த போது எப்படி இருக்கும்? இங்கே அதை தான் நான் பார்ப்பேன். தேவனுடைய சுதன், தேவனுடைய குமாரன், லைசானுடைய மகன், அவங்க நல்லா இருக்காங்கன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? பெருமையா. ஆனால் இங்கே எப்படி பார்க்கணும்? பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார், பலமாய் ரூபி. அப்ப தாவீதின் சந்ததியில தான் இது வரணும்னு சொல்லி இத மரியாள் அறிக்கை செய்யல. ஆனா ஒரு பெண் அறிக்கை செய்தார். ஒரு பெண்ணை செஞ்சா அந்த பெண் யார் பார்க்கணும்? யோவான் 4வது அதிகாரம் 25வது யோவான் 4:25. அந்த ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ, அவர் வருகிறார் என்றும் அவர் வரும்போது எல்லாவற்றும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, ஒருவரே பேசுகிற நானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தான் ஒரு மேசியான அறிக்கை செய்த உடனே அந்த பெண் என்ன செய்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா 28. அப்போ அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து பைபிள்ல ஆகையான குடத்தை வைத்து விட்டுன்னா எழுதுமா? குடத்தை வைக்கணும்னு எழுதணுமா? ஏன் வைக்கிறான்னா வந்த வேலையை மாத்திடுவான். வந்த தேதிக்கு தண்ணி எடுப்பாங்க. தண்ணி எடுக்க வர்றதுக்கு அவ செலக்ட் பண்ற டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6வது வசனம் பாருங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இல்லை. 6 அங்கே யாக்கோபுடைய கரெக்டா வாசிங்க இப்ப நீங்க அந்த 6ஆம் மணி நேரம் சொன்னீங்களா? இது 12 மத்தியானம் 12. புரியுது உங்களுக்கு? அப்ப 12 மணிங்கிறது என்ன டைம்னா யாருமே வராது, எல்லாரும் தண்ணி அதாங்க வெயில். எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா காலையிலேயே வந்து தண்ணி எடுத்து செய்வாங்க, போயிடுவாங்க. ஆனா இந்த பெண் வந்து ஒரு வெயில வரமாட்டாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து சமையல் பண்ற வேலை. ஆனா இந்த அம்மா யாரும் வரக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்றாங்க. இந்த டைம் செலக்ட் பண்ணி வரும். புரியுது உங்களுக்கு? யாரும் பண்ண. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பெண்ணை சந்திக்கணுங்கிறதுக்காண்டி யார 7வது வசனம் பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இதுகளெல்லாம் அனுப்பிடுறாரு. எதுக்காக அனுப்பிடுறாருன்னா அந்த பெண்ணோட சந்திக்கிறது, பேசுறது. ஏன்னா அது வழக்கம் கிடையாது. அதான் சொல்றா. இப்ப இந்த இவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னா ஒரு யூதன். அப்ப அந்த அளவு ஒரு டிஸ்டன்ஸ். ஆனா ஆண்டவர் ஒரு பெண்ணை சந்திக்கிறதுக்காண்டி ஆழ்ந்தவே வர்றாரு. வந்து சந்தித்து எப்ப மேசியான்னு சொல்லிட்டாரோ அவ என்ன செய்யறான்னு 28வது சொன்ன ஊருக்குள்ளே போய் ஜனங்களை மரியாள் செய்தி என்ன செஞ்சா? இருதயத்துக்குள்ள வச்சிருந்தா. ஆனா இந்த சொல்றான், நான் எனக்கு செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னார், அவர் கிறிஸ்து தானோ என்றார். என்ன செஞ்சாங்க? அப்ப ஊர்ல இருந்து எல்லாம் புறப்பட்டு வந்தாங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்த போஜனம் சாப்பிடுங்கன்னு சொல்லி விசேஷம் கொடுக்குறாங்க. 34 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பியருடைய சித்தம். சித்தம் என்னதுங்க? இப்ப இந்த போன் எதுக்காக? பேசுறது. ஆனா அதை மாத்திட்டாங்க. மாத்தி இப்படி ஒரு இருக்கும்னு சொல்லி எனக்கு என்ன நினைச்சீங்களா? முன்னாடி ஒரு பெரிய கேமரா வச்சுக்கிட்டோம். இப்ப டைரக்டர் இல்லையா, எல்லாரும் அவங்க அங்க இடத்துல உட்காந்து கேட்கறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. பார்த்தீங்களா? அப்ப இது நமக்கு புரியாத ஒரு காரியத்தை செய்யறோம். அதுபோல அவருடைய சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனம் இருக்கு. போஜனங்கிறது என்னது? சாப்பிடுறது. அதாவது சாப்பிடுறதுன்னு நமக்கு தெரியும். சாப்பிட்டோம்னு நமக்கு ஹாப்பினஸ். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க,
எல்லாம் சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும், அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, நினைச்சதை விட சீப்பாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு நிறைவு இருக்குது. அந்த நிறைவு தான் போஜனங்கிறது. நான் வந்தேன், இந்த பொண்ணை சந்தித்தேன், என் பிதாவுடைய வேலையை நான் செய்து கொடுத்தேன். இதுதான் அவருடைய ஒரு காரியம். சரி, இப்போ திருமண வசந்த வாசம் சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். எஸ், நன்மையானதை அவர் தர்றதற்கு நாம் அவரை குறித்து எல்லாருக்கும் சொல்லணும். சொல்லியாச்சா? இப்போ அடுத்து ஆண்டவர் நன்மையானதை தருவார். இந்த நன்மையானதுங்கிறது ஒரு சிலருக்கு இந்த கை வர வந்துடும், ஆனால் கைவிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு சொந்தத்தில் ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கல்யாணம் நிச்சயம் முடிச்சிட்டாங்க. நிச்சயத்தில் பார்த்தீங்கன்னா தாடா போடல். அந்த பொண்ணுக்கு எல்லாம் வைரம். என்னது வைரம்? அந்த மாப்பிள்ளை எங்கன்னா சென்னையிலேருந்து வந்துருக்காரு. அவங்க எலக்ட்ரானிக்ஸ் வச்சுருக்காங்க, 11 கடை வச்சுருக்காங்க, கோடியாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. அவங்க சொன்னாங்க 6 மாதம் கழிச்சு தான் கல்யாணம். 2வது மாதமே இந்த பையனுடைய கேரக்டர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி மோசமான பையன். கடைசியில் எங்களுக்கு வேண்டாம் அவங்க சம்மந்தம்னு சொல்லி அவங்க போட்ட அத்தனை நாளையும் திரும்ப கொடுத்தாங்க. அந்த மாமியார் பொம்பளை, நான் ஒரு லிப்ஸ்டிக் கொடுத்தேன், அதில் பாதி இருக்கும், அதை கொடுக்கும். லிப்ஸ்டிக்கில் அது எனக்கு கேட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டோடைய சுத்தத்தின்படி செய்யும்போது தேசத்துக்கு நன்மையானது தருவார்னா, யோவான் 21வது அதிகாரம் 11. சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களை நிறைந்த வலையை கரையில இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஏன் கிளியல? கிழிஞ்சதான் புரியுது? நன்மையானதை தருவார்னா, இப்போ அந்த கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சானா அவங்க வீட்டுக்கு முன்னாடி 3 ஃபாரின் கார், சொந்த வீடு சென்னையில், 11 எலக்ட்ரானிக்ஸ் கடை, எல்லாத்துலேயும் அந்த கூட்டம் இருக்கும். ஆனால் இவங்களால அந்த பையனை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? ஆமாம், இவங்க கூட மனுஷன் வாழ முடியாது, கூட்டிட்டாங்க. அது வாழை கிழிஞ்சு போச்சு. அப்போ 153 ஆத்திரவாதமும் போச்சு. ஆனால் இன்னும் அந்த பையன் கல்யாணம் கட்டாமல் சுற்றிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் 12. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போசனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினாலே. சரி, இதை ஒரு கையில் வச்சுக்கிட்டு 12 சங்கீதம் 85:12. கர்த்தர் இந்த கர்த்தர் தான், இந்த கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? இந்த கர்த்தர் தான். இப்ப இவங்க கர்த்தரை அறிந்து கொண்டார்கள், தெரிஞ்சிருக்காங்க. தெரிஞ்சே அவர் எங்களுடைய ஆண்டவர்னால தான் எங்க கொலை என்ன செய்யல, கிளியில. கிழிஞ்சா லாபமா நட்டமா? நட்டம். அடுத்த நாள் தொழில் போக முடியாது, போச்சு. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் கர்த்தர். சரி, இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு, இப்ப நான் ஒரு குடும்பத்தை சொன்னேன், அவங்களுக்கு பெரிய பெருமை என்னன்னா அவங்க பெரிய கோடீஸ்வரர். சரியா? அந்த அம்மா, அந்த வீட்டுக்காரம், அந்த பையனுடைய அம்மா தான் ஃபுல் இன்சார்ஜ். அவருக்கு ஜாஸ்தி தெரியாதான். அவர் என்கிட்ட பேசும்போது என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அது சொல்றாரு, எந்தெந்த கடையில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு உட்காந்துருக்கான், அந்த அம்மா உட்காந்துருக்கான். யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, சொன்னா 4வது கபர்டில் 3வது ரேக்கில் 4 இருக்கும், போய் பாருங்க. அது மாதிரி இருக்கு. புரியுது உங்களுக்கு? அந்த அளவு அந்த அம்மா ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம், இந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கின்ற எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும். மேன்மை. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், மரியாள் இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டான், வாய் தந்தை ஆட்டுமே சொல்லலை. ஆனால் இங்கே பாருங்க, நம்ம மேன்மை பாராட்டும். நான் முன்னாடி ஒரு டிவி இருந்துச்சு, மலர் டிவி. அதில் மெசேஜ் கொடுத்துருக்கு. அது எப்போனா கரெக்டாக ஒரு 11 மணிக்கு வரும், 11:30 12 அந்த டைம் வரும். அதுக்கு நான் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். நான் அதில் தான் ஃபஸ்ட் டைம் விருதுநகர் மக்களுக்கெல்லாம் சுஜித் லைசாண்டர்
இயேசுவை ஏற்றுக்கொண்டு பைபிளை டீச் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஒரு முஸ்லீம் அம்மா ஒரு 45 வயசு வந்து என்கிட்ட சொல்லுது, மலர் டிவியில் நான் கேட்டேன், நான் பைபிளுக்கும் குரானுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, நான் உங்கள்கிட்ட பேசலாமா? கட்டாயம் பேசலாம் அப்படின்னு சொல்லுது. நான் அந்த மாதிரி வரல. இப்போ நான் ஆண்டவர் குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். இது எல்லாராலும் கிடையாது, புரியுது உங்களுக்கு? அந்த மேன்மை பாராட்டுகிறதுல அது எப்படின்னு சொல்லி 23வது வசனம் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இப்போ மேன்மை பாராட்டுறோம்னா பிரசங்கிக்கிறோம், ஆண்டவர் குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுகிறோம். சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்து. அப்போ இந்த தேசத்திற்கு நன்மையை ஆண்டவர் கொடுக்கணும்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும். சிலுவையில் யாரே அறையப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாவம் அவர் மேலே போகும். 24 யூதனாயிரம் போதுமா? இது ரெண்டு ஆப்போசிட்டான குரூப். ஆணும் பெண்ணும் ஒன்னா வேறையா? ஓட்டலாம் வேற, உடம்பு வேற, சிந்திக்கிறது வேற. நீங்க என்னைக்கா சேலையை பத்தி நினைச்சிருக்கீங்களா? நீ சேலையை பத்தி நினைக்காம இருந்திருக்கியா? நீங்க நகையை பத்தி நினைச்சிருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? எல்லாமே ஆப்போசிட். உங்களுக்கு பொறாம இருக்குமா? இருக்கு. நீ என் ஃப்ரெண்டுகிட்ட நீ பேசக்கூடாதுல்ல. அதாவது எல்லாமே ஆப்போசிட். ஆனால் அதே மாதிரி தான் ரெண்டும், இந்த யூதர்களும் கிரேக்கர்களும் ரெண்டு ஆப்போசிட்டான காரியம். புரியுதா உங்களுக்கு? கிரேக்கர்கள் வந்து புறஜாதியா, ஆனால் பவர் நேராக இருக்கு. யூதர் ஹை, ஆனால் பவர் கிடையாது. எவனாகிலும் அழைக்கப்பட்டவனாக இருக்கிறார்களோ, இந்த அழைக்கப்பட்டது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். நீங்கள் பைபிளை தூக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அழைக்கப்பட்டவங்க உங்களுக்கு தெரியுமா? இப்போ தெரியும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் இதை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும். இந்த பைபிளை தூக்கிட்டு போகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், நம்ம நினைப்போம். நான் புதுசு தெரியும். நான் ரசிக்கப்பட்டு ஜெயபால் அல்லன் பாலுடைய அப்பா வீட்டுக்கு நானும் என் மனைவியும் போயிருக்கோம். அவங்க சொந்தக்கார வந்து உட்காந்துருக்காரு, கிராமத்தில் வந்தவர். அப்போ சொன்னார், அவர் பையன் கேட்குறாரா, டாக்டருக்கு தான் காசு இருக்குல்ல, பிறகு எதுக்கு இதை தூக்குறாரு போயிருக்காங்க. அப்போ அந்த ஆள் என்ன நினைக்கிறாரா, இது ஒரு தொழில், இது இந்த தொழில் இவருக்கு எதுக்கு தேவை? அப்படி கிடையாது. நீங்கள்லாம் ஒரு தொழிலுக்காக பைபிளை தூக்குறீங்க, கோயிலுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறீங்க, அங்கே காசு கொடுக்குறேன் வாங்கிட்டு வரோம், இவருக்கு இது தேவையா அப்படிங்கிறார். ஆனால் அதைத்தான் நம்ம பார்க்குறோம், அது அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் தெரியும். எப்போ தெரியும்? அவருக்கு கிறிஸ்து தேவ பலன், தேவ ஞானம். தேவ பலனும் தேவ ஞானமும் இருந்தால்தான் தேசம் தன் பலனை. இது ரெண்டு இல்லைன்னா பலன் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் தேவ பலன். இன்னைக்கு உலக மக்களுக்கும் நமக்கு பயங்கர வித்தியாசம் இருக்கு. ஆன்லைன் ப்ரேயருக்கு நாங்கள் போவோம். அங்கே போனால் சாப்பிடக்கூடாது, ஃபாஸ்டிங், தண்ணி குடிக்கக்கூடாது. என் தம்பி சொல்லுவான், ஏன்டா நீங்களாம் லூஸாடா, நீங்களாம் போய் காணிக்கை கொடுத்துக்கிட்டு உலங்கல்ல நிற்கிறீங்க, தங்குறதுக்கு இடம் கிடையாது, சோறு போட மாட்டாங்களா, நீங்கள் லூஸா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு எப்படி இருக்குது நம்ம பார்த்தா? பைத்தியமாக தெரியுது. எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா, தேவனுடைய பைத்தியம். அப்ப நமக்கு அதுதான் தேவ பலன். புரியுதா? அதான் தேவ ஞானம். தேவ ஞானங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 27 பாருங்க, ஞானிகளை வெட்கம்படி தேவன் உலகத்திலே பைத்தியமலை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை தெரிந்து கொண்டு தேவன் பலவீனமலை தெரிந்து அவர் செலக்ட் பண்ணி. இதுதான் தேவ ஞானம். நான்லாம் என்னைக்காவது ஒரு நாள் கூட நான் நினைச்சதுல பைபிளை தூக்குவேன், வாசிப்பேன். அன்னைக்கு ஸ்டீஃபன் சொல்றாரு, எனக்கு தெரியாது, அவர் இந்த பைபிள் ஊழியக்கார மீட்டிங்கில் பேசிட்டு போவார். ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, டாக்டருக்கு டயத்தை எப்படியா கரெக்டாக அந்த டயத்தில் ஆரம்பிக்கிறார், அவருக்கு வேறு வேலை இல்லை. டாக்டருக்கும் தெரியும், ரொம்ப பிஸின்னு தெரியும், ஆனால் அந்த டைம் கரெக்டாக அந்த டயத்தில் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் சொன்னார். அது அவர்கிட்ட தான் கேட்கணும், யார்தான் கேட்கணும், அவர்கிட்ட தான் சொல்ல முடியுமா? எனக்கு இது தேவ ஞானம், தேவ பலன். புரியுதா உங்களுக்கு? சரி, இது எனக்கு எங்கிருந்து வருது, நமக்கு கிடைக்குது? யாக்கோபு 1 அதிகாரம் 17 யாக்கோபு பக்கம் 3:1-3. நன்மையான எந்த ஈவு, பூர்ணமான எந்த வரமும்
இப்போ நம்ம பார்க்குற பூமியிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கேருந்து வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதியினுடைய பிதாட்டிலிருந்து இறங்கி வருகிற எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்குது. அது என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு பலனை கொடுக்கும். சரி, தேசத்துக்கு பலனை கொடுக்குறதுனா என்ன, நம்ம ஷார்ட்டாக பார்த்து முடிக்க போகிறோம். தேசத்துக்கு பலன். இன்னைக்கு ரோட் வழியாக போகிறீங்க, எத்தனையோ தரிசு நிலங்கள் பார்த்துங்க, அங்கே என்னதான் இருக்கும், கருவளை செடியாக இருக்கும். சரியா? சங்கீதம் 67:6 பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது பூமி தன் பலனை தரும். இந்த பூமியை நான் வேண்ட வயா காட்டுறேன். உங்களுடைய பூமி எது சொல்லுங்க ராஜேஷ்? கேமரா கேமரா படுத்தானே, அதான் உங்களுக்கு சாப்பிடலாம். ஆமாம், எனக்கு பூமி என்னது சொல்லி ஆஸ்பத்திரி. காலையில் ஓபியில் நான் பேஷண்ட் பார்த்தேன்னா ஒரு ஸ்டேஜில் நான் டயர்டாகிடுவேன். பார்ப்பேன், நேரம் தான் ரெஸ்ட் கிடைக்காது. அவ்வளோ பேஷண்ட் வரேன். ஒவ்வொரு பேஷண்ட் நான் இண்டிவிஜுவலாக ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எழுதிருக்கேன். எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பேன். அன்றைக்கி என் மாப்பிள்ளை என்கிட்ட உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் என் மகிட்ட போய் சொல்லாரு, என்ன ஆமாம் ஒவ்வொன்றுக்கும் இப்படி ஒரு முழங்கால நீட்டியை காமிக்கிறாரு, இப்படி செய்யுங்கிறாரு. ஒரு சம்பளத்துக்கு ஒப்பனை போடணும், அந்த கால் அப்படின்னு சொல்லணும். சொன்ன அவன் என்ன செய்வான், காலுக்கு அந்த எக்ஸசைஸ் சொல்லணும். கை அப்படின்னு சொன்னால் கை, கழுத்துக்கு எக்ஸசைஸ். இதுக்கு மாமாவை செஞ்சுட்டுங்க, இது ஒரு வாரத்தில் எல்லாம் முடிச்சுட்டான். இது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? அவனை கூடயே கூட்டிட்டு போகணும். அப்போ எனக்கு பலன் எது? ஆஸ்பத்திரி. பாருங்க, தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரா? ஆசீர்வதிச்சனால அவங்களுக்கு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் குறிப்பு. தேவன் நன்மையை தருனா இதுதான் அர்த்தம். இன்னும் அடுத்த வருஷம் சங்கீதம் 72:2 அதான் கரெக்டா. அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகர்த்தா திருத்தங்குவார்கள். சரி, இப்போ திரும்ப தொழில் தானே, நம்ம எங்கே விவசாயம் பண்ணுறோமா? சரி, உங்கள் கேமரா வாங்கிட்டீங்களா? அது என்ன விலைக்கு வாங்கினீங்க? 1,20,000 வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? சம்பாதிச்சா போட்ட ரூபாய் சம்பாதிக்கலாம். இன்னும் சம்பாதிக்கலாம் இன்னும் இந்த ஆசீர்வாதம் வரலன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு. சம்பாதிக்கலைன்னா இன்னும் இது நிறைவேறல. அப்போ எனக்கு நான் எம்பிபிஎஸ்க்கு எங்கள் அப்பா 1975 70,000 கட்டினார். சம்பாதிச்சேன்னா டவுரியிலே நான் வாங்கிட்டேன். புரியுது அவங்களுக்கு? அப்போ இன்னைக்கு ஒரு பிடி தானியங்கிறது நம்மளுடைய ஒரு எஃபர்ட். நம்மளுடைய எஃபர்ட் அது என்ன செய்யுது அப்படின்னா, அது விளைவு பூமி புல்லை போல நகர்த்த செழித்து வாங்குவார்கள். இந்த செழித்து இருக்கிற போது தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதான் ஒரு பிடிங்கிறது. இதற்கு இன்னும் விளக்கம் உங்களுக்கு வேணும்னா ஏசாயா 30வது அதிகாரம், ஏசாயா 30:23. அப்பொழுது நீ நிலத்தில் இருக்கும் உன் விதைக்கு அவர் மலையை நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு, அவர் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நம்ம விதைக்கணும். நம்ம விதைக்கணுங்கிறது ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். உன் விதைக்கு அவர் மலையை, உன் விதைக்கு. அப்போ ஒவ்வொருத்தருடைய விதை வேற மாதிரி இருக்கு. 5000 விதை வேற, பொன்னி வேற, பாஸ்மதி ரைஸ் வேற. பாஸ்மதி விளக்கூடிய மற்றது விளக்கூடிய, அப்போ அதுக்குன்னு வேற டைப். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அவர் மலையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். இது ஆகாரம். ஆகாரம் என்னதுங்க? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. என்னோட தெரிஞ்ச ஒருத்தர் தான், அவர் என்ன செஞ்சார்னா, மலேசியாவில் ஒரு செட்டியார். அந்த செட்டியார் அந்த ஊரில் போய் பெருங்கோடீஸ்வரன் போகும்போது இவங்க அப்பாட்ட காசு வாங்கிட்டு போனார். இவங்க ரொம்ப ஒன்றும் இல்லாமல் அங்கே போனார். ஆனால் இவங்க அப்பா தான் ஹெல்ப் பண்ணார். அவர் என்னன்னா, ஒரு 100 பேர் ஒர்க்கர் இருப்பாங்க. அவர் ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. மத்தியானம் இவங்க தான் சாப்பாடு வைப்பாங்க. யார்? இந்த ஆஃபீஸில் இந்த செட்டியாரும் உட்காந்துருப்பாங்க. செட்டியாருக்கு ஊருப்பட்ட எல்லா நோயும் இருக்குது. எல்லா நோயும் இருக்குது. அவங்களுக்கு 2 நான்வெஜ். இவர் செட்டியாருக்கு ஒரு பவுல். அந்த பவுலில் கோதுமை
ஏன்னா அரிசி சாப்பிட்ட சுகர். கோதுமையை ஒரு களி மாதிரி வச்சு அதை வச்சுருப்பாங்க. ஊறுகாய் வைக்க முடியாது, ஏன்னா ப்ரெஷர். அதை ஏதோ ஒரு அந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, அதோட லேசாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. மற்றவங்கள எப்படி சொல்லுவாங்க, டக்குன்னு வாசம் இவர் மூக்கில் அடிக்கும். ஆனால் இவர் என்ன சாப்பிட்றாரு, இவர் பையன் இங்கே டைம் பாஸ் பண்ணா இந்த இந்த இது இருக்கலாம் பிளைன் ஏரோப்ளைன் கிளப்னு ஒன்று இருக்கான், அதில் மெம்பர் இருக்கு. ஆமாம், பிளைன் ரெகுலர் பிளைன், அவனுக்கு லைசன்ஸ் இருக்குது. அவன் பிளைனை கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு எஸ் சிங்கிள் ஃப்ளைட் அந்த. அப்போ அதுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கான். இந்த செட்டியாருக்கு மினிஸ்டர் என்ன கார் வாங்கியிருக்காரோ இந்த கார் எவ்வளோ எல்லாருக்கும் என்ன கிடையாது. அதுதாங்க பார்க்கணும் பாருங்க. நிலத்தின் பலனாய ஆகாரத்தை தரும். அதனால செட்டியார் எப்படி இருக்காரு, சாப்பிட அவங்களுக்கு. அப்ப இந்த வசனம் ஆகாரத்தை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு, மழையை கொடுக்குறாரு. ஆனா அது உங்க கைக்கு உங்க வாய்க்கு வரும்போது டோட்டலா மாறி. புரியுது உங்களுக்கு? 32:15 உன்னதத்திலிருந்து நம் ஊற்றப்பர் மட்டும் அப்படி இருக்கும். அப்படி இருக்கணும். எப்படி இருக்குன்னா எந்த மார்க்கம் இருக்க. ஆனா என்னைக்கு உன்னதத்திலிருந்து ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுகிறாரோ அப்பொழுது வனாந்தரம் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாத நேரத்தில் ஆவியானவர் நம்மளை ஊற்றுறாரு. ஊற்றும் போது இங்க எடுத்துக்கோங்க 12 நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். இது என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயல்வெளியாக மாறும். வயல்வெளினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம ஆஸ்பத்திரியில் எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பா இறந்த உடனே ஒரு விஎன்எம்எஸ் நான் ஒருத்தர் வருவார், ஒரு வளர்ந்த காப்பாச்சு, அவர் இறந்துட்டார். என்கிட்ட சொல்கிறார், சார் இனி யாரும் பேஷண்ட்டாக வரமாட்டார் சார், உங்களுக்கு எல்லாம் அவருக்காட்டி வந்தார், உங்களுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. இந்த ஸ்டாஃப் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுங்க சார், உங்களால சம்பளம்லாம் கொடுக்க முடியாது சார். நான் இந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், யார் வாங்க போகிறீங்கன்னு. நாங்கள் எங்கே தான் போகிறது, நீங்கள் சம்பளம் கொடுக்கறதாலும் கொடுக்க நாங்கள் தான் அங்கே இருக்கோம். கரெக்டாக இருந்தாலும் சொல்லி 3 மாதத்தில் நாங்கள் வெளியில் போட்டு வச்சோம். வேலைக்கு நர்ஸ் தேவைன்னு அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, என்ன சார் எல்லாம் தலையெல்லாம் மாறி காரணம் என்னன்னா தேசம், நம்முடைய தேசம். இன்னைக்கு அவர் இருந்த வீடை வித்துட்டாங்க, அவர் இறந்துட்டாரு. அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஒன்றும் இல்லாமல் ஸ்டேஜ் போயிட்டாங்க, லாஸ் ஆகிட்டு. அந்த எங்களை ஜெபிச்சு முடிக்கணும். மகா இறக்கணும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. தேசத்திற்கு நன்மை எப்படி கிடைக்கும் என்ற வார்த்தைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சிறங்கிற பிதாவே, ஆமேன் ஆமேன்.